கிடையாது. மூச்சு விடுறதுனால பரவாது. தும்பும் போது இரும்பும் போது அந்த வைரஸ் அந்த எச்சி மூலமா வெளியே வரும். மூச்சு விடுறதுனால சளி வந்து மெயின், அதாவது எப்படி முக்கியமான காரணம். சளி வந்து தொடர்ச்சியா நம்ம ஏன்னா சளி வந்து நுரையீரல் ஒண்ணு பொதுவா தெரிஞ்சுக்கங்க. சளி வந்து இயற்கையாவே நம்ம உடம்புல இருக்கும். அதை பண்ணி பயப்படக்கூடாது. அது வந்து ஒரு எப்படின்னா அந்த கிருமிகளை ஒட்டி வச்சுக்கிறதுக்காண்டி இயற்கையா நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம், இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கு. அதனால அந்த சளியோட அந்த வைரஸ் சேரும் போது அது அதிக அளவா ஆகும். அதிகப்படியான சளியை தான் நம்ம வந்துட்டு டெஸ்ட்டுக்கு பண்ணணும், டாக்டர்கிட்ட காமிக்கணும். அந்த மாதிரி அப்படி வயசெல்லாம் இதுக்கு கிடையாது. காச நோய்க்கு வயசே கிடையாது. எல்லாருக்குமே பரவக்கூடிய நோய், குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அனைவருக்கும் பரவக்கூடிய நோய் இது. பெரும்பான்மையா நுரையீரலை பாதிக்கிறதுனாலதான் எக்ஸ்ரே எடுத்து, நெஞ்சு படத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அதுல இந்த சளி எவ்வளவு தூரம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஸ்கூட்டம் பார்ப்பாங்க. அதான் சொன்னீங்க, அந்த கோடையை